ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் ஸ்கந்தா த அட்டாக்கர் எல்லாரும் வேர்ல்டு கப் 2023 ஃபைனல் ஷோவாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஹாட்ஸ்டாரில் பார்க்குறவங்களா சமகாண்டார் ஒரு நடுவில் ஒருத்தர் வந்து வீட்டை தாண்ட சொன்னேன் தாண்டுட்டேன், கேட்டை தாண்ட சொன்னேன் தாண்டினேன், ஸ்டேட்டை தாண்ட சொன்னேன் தாண்டினேன் சொல்லிட்டே இருந்தான். ஏன்னா அவன் சும்மா தாண்ட சொல்லிட்டே இருக்கான். அப்படி எனக்கு தான் தாண்டுறோம், இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கேட்டப்போ அந்த டேரக்டரை பற்றி சொன்னாங்க. அச்சோ அவரு படமா அவரு பயங்கரமாக நல்லாச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் கூட ஓகே நல்லா எடுத்துகிட்டு போய் செம்மையாக இருக்க போதுன்னு நம்பி இந்த படத்தை போய் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இந்த படத்தோட கதை கிளம்பிச்சேன். சினிமா கமெண்ட்ரி நான் மொத்தமாக சொல்ல போகிறேன். நீங்கள் யாரும் போய் இந்த படம்லாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் இந்த லைன்ஸை மட்டும் கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்ச படம் எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கதைக்களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா வந்து ரெண்டாக பிரிச்சாச்சு. 2 ஸ்டேட் இருக்குது, 2 ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம் இருக்காங்க. ஸோ 2 சிஎம்ஸும் செம பிரின்ஸாக இருக்காங்க. அந்த ஒரு சமயத்தில் ஒரு சிஎம்மோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த சிஎம்மோட பையனை வந்துட்டு என்னால் வர முடியலாம் மச்சான், என் பையன் வருவான், நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல அந்த பையன் இந்த சிஎம்மோட பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிடுறான். அடப்பாவி என்னடா இது அப்படின்றப்போ 2 பேரும் பயங்கரமான எதிராளியாக மாறிடுறாங்க. இப்போது இந்த பையன் வந்துட்டு பொண்ணை கூட்டு வந்துட்டான்ற சொல்லி இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் நீ என் பொண்ணை எப்பறம் அவன் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக எதிரி ஆகும்போது இவர் வந்து நான் எப்படியாச்சும் கல்யாணத்தை நடத்தியே திருவேண்டா அப்படின்னு நிற்க, நான் எப்படியாச்சும் அவங்க 2 பேர்த்தையும் வெட்டியே திருவேண்டான்னு இன்னொருத்தர் நிற்க. எப்படி அந்த ஸ்டேட்டை தாண்டி போய் இப்போ தான் ஸ்டேட்டை தாண்டுறாங்க ஓகேவா, ஸ்டேட்டை தாண்டி போய் அந்த கேட்டை தாண்டி போய் அந்த வீட்டை தாண்டி போய் எப்படி அந்த கல்யாணத்தை நடத்துறது இல்லை அந்த கல்யாண பொண்ணை சாவடிக்கிறன்றது தான் கதை. ஸோ இப்போ வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் இந்த விஷயத்த பண்ணோம்ல, ஏகன் படத்தில் அஜித் போய் செஞ்சார்ல, அது மாதிரி ஒருத்தர் வந்து உள்ளே வரான். அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. பார்க்கறதுக்கு சாக்லேட் பாயா செம்மையாக இருப்பான். ஆனால் இது வந்து ஒரு தெலுங்கு படம். அவன் யாருன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியெல்லாம் மறந்து தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். 1000 பேர் வந்தாலும் அடிப்பான், 100 பேர் வந்தாலும் அடிப்பான், 10 பேர் புல்லெட்டு சுட்டெல்லாம் மேலே ஒரு கன் படாது. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. அவன் உள்ளே வரான். அவன் உள்ளே வந்து இந்த அதாவது பொண்ணு கூட்டி ஓடி போனான் இல்லையா அந்த சிஎம், அந்த சிஎம்மோட வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அந்த பொண்ணை லவ் பண்ணி எப்படியாச்சும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு தக்காளி ஒரு ட்விஸ்ட்டு. சிஎம்மோட பொண்ணு அதாவது ஹீரோயினையும் கூட்டிக்கிறான், இந்த ஆளோட பொண்ணு அங்கேருந்து ஓடி போச்சுல அந்த பொண்ணையும் கூப்பிட்டுக்கிறான். 2 பேர்ட்டையும் கூப்பிட்டு இவன் ஓடி போயிடுறான். அடப்பாவி என்னடா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போடுறாங்க இன்டர்வல் போட்டுட்டு. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்கிறாங்கன்னா 2 சிஎம்மும் சேர்ந்து ஒரு நல்ல மனுஷரை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சல கான்செப்ட், எத்தனை பொண்ணுங்க என்ன ஏதுன்னா. ஸோ இப்போ அந்த நல்ல மனுஷனை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க 2 பேரோட பொண்ணை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல இந்த ஃப்ளாஷ்பேக்கு கேட்ட அந்த சிஎம்மோட ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோ மேலே லவ் வந்துடுது. இவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இதே சமயத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு இவன் மேலே லவ் இருக்குது. யாரா ஹீரோயின் அப்படின்ற அந்த கொஸ்டினும் வரும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த 2 சிஎம்மும் சேர்ந்து அவனையும் கூட்டிகிட்டு வந்து இப்போ வந்துட்டு உன் கண்ணு முன்னாடி அவன் சாவடிக்கணும்னு சொல்கிறேன். கிளைமேக்ஸில் ஒரு 1000 பேர் வந்தாலும் இந்த ஹீரோ வந்து எடுத்து நின்று அடிச்சுட்டுலாம் இருக்காரு. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஹீரோவே அடித்து பிறந்து படுக்க வச்சுறாங்க. என்னடா ஹீரோவே விழுந்துட்டான், இப்போ எவன்டா வந்து இவனை காப்பாற்ற போகிறான், படம் முடிஞ்சிச்சா. யூஸ்வலாக என்ன ஆகும், ஹீரோ திரும்பி நினைச்சு அடிப்பான்னு தான் நினைப்பான். பட் அந்த இடத்துல செத்தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. சம்பந்தமே இல்லாமல் இன்னொருத்த என்ட்ரி பார்க்க ஹீரோ மாதிரியா இருக்கான். அவன் வந்து இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பழகுறான். கேட்டால் டபுள் ஆக்ட்னு ஒரே செகண்டில் முடிச்சுட்டாங்க. அந்த ஒரு நல்ல மனுஷன் ஜெயிலுக்கு போனார், அவரோட பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த பொண்ணு தான் இவனோட ஆளாம். என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இவன் யாரா அப்படின்ற கொஸ்டின் வரும்போது என்ன சொல்கிறான், இவன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு பழந்துட்டு கூட இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் இருக்கவன் சொல்கிறான் ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் பயங்கரமான ஒரு டான் ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ அவனோட படைகளெல்லாம் அடுத்து சாவடிச்சு ஒருத்தன் வந்து இருக்கான். ஸோ அவன் தான் வந்து இவன் பயங்கரமான டெவிலு, பயங்கரமான அட்டாக்கரு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறான். சரி யாரா நீ அப்படின்னு கேட்கும்போது இந்த படத்தை முடிச்சுக்கிட்டு அவனோட கதையை பார்க்கணும்னா நீங்கள் பார்ட் 2க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியெல்லாம் இந்த படத்தை வந்து முடிச்சாங்க. எனக்கு வந்து அப்படி ரத்தமெல்லாம் கொதிக்குது, எப்படிரா இப்படிலாம் அப்படின்ற மாதிரி தான். ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஜோ இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஸ்கந்தா த அட்டாக்கர் இல்லை பார்ட் 2 வேறு என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சரி தெலுங்கு படம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ரீசெண்டாக அனுமன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஹீரோக்கு வந்து ஒரு சூப்பர் ஹீரோ பவர்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவான். அவன் பண்ணும்போது கூட இருக்கிறவன் கலாய்ப்பான். நீ இப்போ பண்ணதான் பாலையா அன்னைக்கே பண்ணிட்டாரு, நம்ம அல்லு அர்ஜுன் இப்போ பண்ணிட்டாரு. அதாவது அவன் சொல்கிறான், திரும்பி அது ஹீரோ சொல்கிறான், நம்ம சூப்பர் ஹீரோவாக நினச்சி பண்ணுறதுல நம்ம ஹீரோஸ் எல்லாம் அசல்ட்டாக பண்ணுறதுனால நம்ம இண்டஸ்ட்ரியில் சூப்பர் ஹீரோ படம் வந்தாலும் அது ஒர்க் ஆகுது போலியாடா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். அந்த அளவுக்கு தான் இருக்குது தெலுங்கு படம் இண்டஸ்ட்ரி. நம்ம மொத்த இண்டஸ்ட்ரியும் குத்த சொல்ல, ஏன் எதுக்கு இப்படி வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி விட்டு ஒரு படத்தை வந்து இருக்கணும். எல்லாருமே வந்து கிராஜுவலாக டெவலப் ஆகி வந்துன்னு இருக்காங்க. அப்படின்றப்போ அதுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுங்க, நல்ல படம் எடுத்தால் ஓடாமே போகுது. இந்த மாதிரி படம் எடுக்கிறது தான் இப்போ வந்து ஓடுறது இல்லைன்றது என்னோட கருத்து. ஸோ இந்த படம்லாம் நீங்கள்லாம் பார்க்கவெல்லாம் வேணாம். 2.75 மணி நேரம் அந்த பில்டப் ஷாட்ஸ் பயிற்சி கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா 1.5 மணி நேரம் அந்த படம் வந்துருக்கும். ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மூவி தட் ஐ ஹேவ் எவர் வாட்ச். எனக்கு வேறு இந்த மாதிரி நல்லா பேசும்போது இங்கிலீஷ் வராது. திஸ் இஸ் சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு நல்ல படத்தில் உங்களோட சந்திக்கிறேன். ஒரு மோசமான படத்தில் உங்களை காப்பாற்றுறேன். டாடா பை பை டேக் கேர். நீங்கள் பண்ண இடத்துல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்